ஸோ ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான டூல். ஸோ இது ட்ராவல் வீடியோவோட பார்ட் 2 வீடியோ. இந்த டூலை வச்சு நீங்கள் இந்தியா ஃபுல்லாக கூட நீங்கள் டூர் பிளான் பண்ணலாம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு டூலு. நீங்கள் ஜஸ்ட் எங்கேருந்து எங்கே போகணுன்னு மட்டும் போட்டால் போதும். ஸோ நீங்கள் தங்குறதுலேருந்து என்னென்ன ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபுல் டேட்டாவும் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவோம். வித் லொக்கேஷனோட, வித் பட்ஜெட்டோட, எந்த மாதிரி இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு மேப் லொக்கேஷன் கூட உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம். அப்படிப்பட்ட ஒரு ட்ராவல் கைட், ட்ராவல் ஏஜென்ட், ட்ராவல் அசிஸ்டன்ட். ஸோ இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கூட பெல் பண்ண நாள் கொடுத்துனா நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த டூலுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி லாகின் பண்ணால் இப்படி தான் காட்டும். லாகின் பண்ண கூட தேவையில்லை, ஜஸ்ட் கிளிக் பண்ணியாவே உங்களுக்கு சைட் இப்படி தான் காட்டும். ஸோ இதில் எடுத்தோடனே உங்களுக்கு நமக்கு வந்து ஸ்டார்ட் பிளான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் அதை கிளிக் பண்ணிடுறேன். அடுத்து வந்து எத்தனை நாள் நீங்கள் வந்து ட்ரிப்பு போக போகிறீங்கன்னு சொல்லி கேட்டிருக்கு. நான் 7 days நான் கொடுத்துறேன். ஸோ அதில் வந்து பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் லெவல்ஸில் இந்த மாதிரி கொடுத்துருக்கு. நான் வந்து எல்லாத்துலேயுமே 50% நான் கொடுத்துறேன். ஸோ 50% கொடுத்தனே. சில வந்து நம்மளுக்கு ட்ராவல் இன்ட்ரெஸ்ட்லாம் ஒவ்வொன்றா நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஸோ நம்ம அப்படியே ஒவ்வொன்றா நான் செலக்ட் பண்ணிட்டேன். நான் ஆர்ட்டு, ஷாப்பிங்கு, நேச்சுரல் வியூ, அப்புறம் வந்து என்ன கொடுக்கலாம், ஹிஸ்ட்ரி, லேர்னிங், அப்புறம் வந்து சயின்ஸு, ஸ்போர்ட்ஸு, பேசாமல் எல்லாத்தையும் கொடுத்து பார்ப்போம். நம்ம வந்து எப்படி தான் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். எதுக்கு நம்ம தனித்தனியாக எல்லாத்தையும் கொடுத்துறேன், என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுறோம். ஸோ நம்ம எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட் நான் கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே சில ஆப்ஷன் இருக்குது. ஹோட்டல் ப்ரிஃபரன்ஸ் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் லொக்கேஷன், வேல்யூ, ஹாலி குவாலிட்டி, அப்புறம் வந்து அக்கமடேஷனில் லக்ஸுரியாக இருக்கணும், அப்புறம் வந்து ஹோட்டல் ரெண்ட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கணும், ஹாஸ்டல் இருக்கணும் சொல்லிட்டு. ஸோ எப்படின்னா எந்தெந்த கேட்டகரிலாம் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ரிப்பேர். இப்போ நீங்கள் ஒரு லொக்கேஷனுக்கு போனால் அதில் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இது பண்ணும். ஸோ நான் ஓரளவுக்கு எல்லாமே கொடுத்துறேன். கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட் கொடுத்துறேன். அப்போ தான் நம்மளுக்கு என்ன எப்படிலாம் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்ட முடியும். ஸோ வந்து எப்படி நான் வந்து ட்ராவல் வந்து எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கு. நான் வந்து கன்வீனியன்ஸாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும் எனக்கு. அடுத்து ஏர்லைன் ப்ரிஃபரன்ஸு, பொதுவாக எங்கேயும் ப்ரிஃபரன்ஸில் எதாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். நெக்ஸ்ட் கொடுத்துறேன். அடுத்து ஸோ எங்கேருந்து எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கு. நான் வந்து சென்னையில் இருக்கேன்ப்பா. ஸோ இந்த இடத்துல நான் சென்னைன்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன். சிட்டி ஆஃப் ஆரிஜின் வந்து சென்னை கொடுத்துறேன். சென்னை, தமிழ்நாடு. ஓகேங்களா? கொடுத்துட்டு ஆரிஜின் வந்து நம்ம எங்கே போகலாம், அமெரிக்கா போவோமா இல்லை ஜப்பான் போவோமா? ஜப்பான் வேணாம், பேசாமல் அமெரிக்கா போடுவோம். அதாவது யுனைடெட் ஸ்டேட், அங்கே போவோம். ஸோ நான் அமெரிக்கா கிளிக் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது லொக்கேஷன் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி என்கிட்ட அதை ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா. ஸோ அடுத்து வந்து ஓவரால் பட்ஜெட் கேட்குது. பெர் டே வந்து $100 ஆரம்பிக்குது. அடுத்து நம்பர் ஆஃப் டேஸ் எத்தனை டேஸ்ன்னு கேட்குது. நான் வந்து ஒரு 15 நாள் ட்ரிப் பிளான் பண்ணுறேன். அப்புறம் வந்து அடல்ட்ஸ் வந்து இன்னும் ஒரு ஆள் வேணால் சேர்த்துக்கலாம், 2 பேரை. நான் சும்மா 2 பேர் நான் போகிறேன். அடுத்து வந்து கிரியேட் கொடுத்துறேன். நம்ம பிளான் வந்து இப்போ கிரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஜஸ்ட் ஒரு 2 minutes தான் வந்துடும். ஸோ இதில் வந்து சைன்இன் பண்ண சொல்லுது. இப்போதைக்கு சைன்இன்லாம் பண்ண வேணாம். ஸோ இப்போ வந்து பாருங்களேன், உங்களுக்கு கிளிக் பண்ணனே அந்த லிஸ்ட்டு எங்கெங்கெல்லாம் எவ்வளோ நாள் தங்கலாம், என்னென்ன பிளேஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 நாள் 6 நாளைக்கு வந்து காட்டிருக்கு. நியூயார்க்கு, வாஷிங்டன்னு, அப்புறம் வந்து இன்னொரு இது காட்டியிருக்கு. அப்புறம் வந்து கீழே பார்த்தீங்கன்னா சில இது வந்து ப்ரீமியம் கட்ட சொல்லியிருக்கு. நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே நான் உங்களுக்கு எடுத்து தரேன். ஸோ அடுத்து சைடில் பார்த்தீங்கன்னா மேப், எங்கெங்கே எந்த லொக்கேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. யுனைடெட் ஸ்டேட் தான் நம்ம பொதுவாக கொடுத்தோம், இந்த இடம்னு சொல்லி கொடுக்கல. அப்போ இந்தியன் ஸ்டேட்டில் இங்கெங்கெல்லாம் நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம பெர் டே பட்ஜெட் வந்து $100 தான் கொடுத்தோம். அது 2 பேர். அது வந்து 3-4 பேருக்கும் 100 ஒரு 4-5 பேர் வந்து போனாலும் அந்த $100 நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஏரோ இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா வாஷிங்டனில் எங்கே போகலாம், அடுத்து வந்து நியூயார்க்கில் எங்கெங்கே போகலாம் அந்த லொக்கேஷன் காட்டுது. அடுத்து கண்டினியூ டு டெய்லி பிளான் சொல்லி நான் கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணனே உங்களுக்கு காட்டுது பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம நியூயார்க்கு போய் ரீச் பண்ணுறோம். அடுத்து வாஷிங்டன். அடுத்து மேலே வந்து அந்த 5 ஸ்டேட்டாக 6 ஸ்டேட் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கு பாருங்கள். அடுத்து கீழே வந்து ஒவ்வொன்றா உங்களுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி காட்டுருக்கு. ஸோ அந்த இடத்துல மேப் இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா மேப்லேயே நம்ம மூவ் ஆகிறது காட்டுது, எங்கேருந்து எப்படி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 15 days காட்டலைன்னா நான் வந்து சைன்இன் பண்ணாதனால அப்படி காட்டுது. நீங்கள் சைன்இன் பண்ணால் உங்களுக்கு வேலை காட்டும். அடுத்து கண்டினியூ புக்கிங் கொடுத்தீங்கன்னா
இப்போ ஒரு ட்ரிப் பிளான் பண்ணுறோன்னா நம்ம வந்து தனித்தனியாக பேமெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் எங்கெங்கே பேமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த செக் லிஸ்ட்டே கொடுத்துரும். ஈஸியாக இதிலே நீங்கள் புக் பண்ணி வச்சுக்கலாம். இல்லாட்டி முன்னாடியே வந்து ஸ்லாட்டும் போட்டு வச்சுக்கலாம். ஸோ நான் லாகின் பண்ணாமல் இருக்கிறனால தான் எனக்கு கீழே வந்து அந்த புக்கிங் லிஸ்ட்டில் எனக்கு காட்டல. ஸோ நீங்கள் லாகின் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேளை காட்டலாம். ஸோ நீங்கள் இந்த டூலை யாராவது யூஸ் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது மற்றவங்களும் பார்த்தாங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ ஓகே கைஸ், இன்னைக்கான வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட நாள் கொடுத்துருங்க. அடுத்த வீடியோவில் ஒரு புது ஏஐ டூல்ஸ் நான் கொண்டு வரேன்.